தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை கொண்ட நடிகர்களில் தளபதி விஜயும் ஒருவர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் முன்னணி மாஸ் ஹீரோவாக கோலோச்சி வந்த விஜய் கடந்த ஆண்டு தான் சினிமாவை விட்டு விலகுமுள்ளதாக அறிவித்தார். முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதால் சினிமாவுக்கு முழுக்கு போடுவதாக விளக்கமளித்திருந்தார். அது மட்டுமின்றி தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன்தான் என்றும் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியான நாளிலிருந்தே ஜனநாயகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்துக்கு சென்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் இயக்கியிருக்கிறார். இது தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த பகவந்த் கேசரி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது. இப்படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரித்திருந்தது. இப்படத்தில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, கௌதம் மீனன், மமிதா பைஜு, நிழல்கள் ரவி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. விஜயின் ஃபேவரிட் இசையமைப்பாளரான அனிருத் தான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இதில் இந்தி நடிகர் பாபி தியோல் வில்லனாக நடித்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஆண்டு தீபாவளிக்கே திரைக்கு வர இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அப்படத்தின் ரிலீஸ் தேதியை இந்த ஆண்டு பொங்கலுக்கு தள்ளி வைத்தனர். அதன்படி ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான டிக்கெட் முன்பதிவெல்லாம் தொடங்கி படுஜோராக நடைபெற்றது. முன்பதிவிலேயே 100 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்திருந்தது ஜனநாயகன். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜனநாயகன் படத்தின் ரிலீஸுக்கு சென்சார் போர்டு மூலம் சிக்கல் ஏற்பட்டது. அப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுப்பதில் இழுபறி நீடித்ததால் படக்குழு நீதிமன்றத்தை நாடியது. இதனால் பிரச்சினை பெரிதாக ஜனநாயகன் படம் பொங்கல் ரேஸிலிருந்து விலகும் சூழல் உருவானது. பின்னர் நீதிமன்றம் வழக்கு விசாரணையை இழுத்தடித்ததால் ஜனநாயகன் படம் அப்படியே முடங்கியது. இதனால் வேறு வழியின்றி வழக்கை வாபஸ் வாங்கிய படக்குழு படத்தை மறு தணிக்கை செய்ய அனுப்பியது. அதற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் ஜனநாயகன் அப்படியே முடங்கி போனது. தற்போது விஜய் தேர்தல் பணிகளில் பிஸியாக இருப்பதால் இந்த தேர்தல் முடிந்த கையோடு அவர் ஜனநாயகன் திரைப்படத்தை திரைக்கு கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாக பேச்சு அடிபட்டு வந்தது. இதனால் சந்தோஷத்தில் இருந்த ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அது என்னவென்றால், யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒட்டுமொத்த ஜனநாயகன் திரைப்படத்தையும் திருட்டுத்தனமாக பைரசி தளங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வீடியோ எடுத்து சிலர் சமூக வலைதளங்களிலும் அதிக அளவில் ஷேர் செய்து வருகிறார்கள். தயவு செய்து யாரும் ஜனநாயகன் படக்காட்சிகளை பகிர வேண்டாம் என்றும், அதையும் மீறி பகிர்ந்தால் கைது நடவடிக்கை கூட எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் பிரபல சினிமா விமர்சகர் பிரசாந்த் X தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனநாயகன் படத்தை இதுவரை தணிக்கை குழுவினர் மட்டுமே பார்த்திருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த படமும் எப்படி லீக் ஆனது என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. விஜயின் அரசியல் எதிரிகள் யாரேனும் பார்த்த வேலையாக இருக்கும் என நெட்டிசன்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது விஜய்க்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படும் சதி எனவும் அவரது ரசிகர்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர். மறுபுறம் விஜயே இதை லீக் பண்ணி இருக்கலாம் என சிலர் எதிர்கருத்து கூறி வருகின்றனர். ஒட்டுமொத்த படமும் லீக் ஆகியிருப்பதால் விஜயின் தலைவா படத்துக்கு ஏற்பட்ட நிலைமை ஜனநாயகனுக்கும் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் ரசிகர்கள் உள்ளனர். தலைவா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் முன்னரே திருட்டு சீடிகள் மூலம் லீக் ஆனது. அதுவே அப்படத்தின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அதேபோல் ஒரு சூழல் ஜனநாயகன் படத்துக்கும் வந்துவிடுமோ என ரசிகர்கள் அஞ்சுகின்றனர். இப்படம் சுமார் 500 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டுள்ளது.